அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி டிப்ளமோ ஐடிஐல ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு உண்டான ஃபிட்டர் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ்ல ஆல்ரெடி ஒரு 2 டெஸ்ட் பார்த்துட்டோம். அதுல 3வது டெஸ்ட். ஸோ உங்களுக்கு 5வது டெஸ்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், மெம்பர்ஷிப்ல கொடுத்துருவோம். ஸோ அது வந்து நீங்க அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணா போதும். யாரும் அவசரப்பட்டு இப்போ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு வீடியோ கேட்க கூடாது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோவா அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு 5வது வீடியோல டீடைல் சொல்லுவோம், சரிங்களா? சோ அது எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஜாயின் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா 119 rupees. ஸோ இதுக்கு தான் வந்து இங்க போட்டுருப்போம் பாருங்க, டிஎன்பிசி டிப்ளமோ பிஓகி கோர்ஸ் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெஸ்ட் சீரியஸ் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? இதுல பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க மெம்பர்ஷிப்ல போடக்கூடிய வீடியோக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சேஃப்டி யூனிட்ல ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேசிக் ஃபிட்டிங்ல ஒரு 30 கொஸ்டின். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 3rd யூனிட் சீட் மெட்டல் ஒர்க், உலக தகடு வேலை. சோ அதுல இருந்து என்ன பண்ண போறோம், உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இதுல நம்ம டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட சால்வ் பண்ண போறோம். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டெலிகிராம்ல நீங்க ஒவ்வொரு வீடியோக்கு கீழே பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டெலிகிராம்ல பிடிஎஃப் ஆனது போடப்படும். கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இப்போதைக்கு 3வது டெஸ்ட் 4வது டெஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6, 7, 8, 9, 10, 10வது யூனிட் 5ல 6வது யூனிட்ல இருந்து 10வது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல வரும், சரிங்களா? சோ உங்களுக்கு கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டஃபா எடுக்க முடியுமோ அவ்வளவு டஃபா தான் கொண்டு வருவோம். ஏன் அப்படின்னா இங்கே நீங்க டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு அங்க பேசிக் லெவல் வரப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா? ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயே தமிழ்லயே சொல்லிடுறேன், நீங்க மேல இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும். அதாவது பின்வரும் உலோக தகவல்கள் தொடர்பான கூற்றுகளை கவனிக்கவும். கால்வனைஸ்டு அயன் தகடில் அரிப்பை தடுப்பதற்காக துத்தநாக பூச்சு உள்ளது. காப்பர் தகடு நல்ல அரிப்பு எதிர்ப்பு மற்றும் அதிக வெப்ப மின் கடத்துத்திறன் கொண்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடுகள் அரிப்பு எதிர்ப்பு தேவைப்படும் இடங்களில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சோ இதோட கூற்றுகளை கவனிச்சு எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்கிறான், எந்த இது வந்து கரெக்ட் அப்படின்றதை கேட்டிருக்கான், சரிங்களா? சோ 2, 3 சரியானவையா? சோ பண்ணுங்க. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 சரியானதான். 1, 2, 3 சரியானதான், சரிங்களா? உலோக தகடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, கார்பனைஸ்ட் அயன் தகடில் இதை ஃபர்ஸ்ட் உலோக சீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் ஜிஐ சீட்னு தான் சொல்லுவாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்ப கால்வனைஸ்டு அயன். காப்பர் தகடு என்ன பண்ணுவோம், நல்ல அரிப்பு எதிர்ப்பு மற்றும் அதிக வெப்ப மின் கடத்துத்திறன் கொண்டது, காப்பர் பிளேட்டு, சரிங்களா? சோ காப்பர் பிளேட்டு இல்லாட்டி காப்பர் கம்பிலாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகக்கூடிய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, சரிங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடுகள் அரிப்பு எதிர்ப்பு தேவைப்படும் இடங்களில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. கிளியரா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருந்து கேட்டிருக்கான், சீட் மெட்டல் மெட்டீரியல்ஸ்ல இருந்து கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சீட் மெட்டல் சேஃப்டி. அதாவது சீட் மெட்டல்ல வெட்டுறாங்க தெரியுமா, வெட்டுதல் மற்றும் வடிவமைத்தல் பணிகளில் சரியான அடிப்படை பாதுகாப்பு நடைமுறை எது? ஸ்வீட் மெட்டல்ல வெட்டுதல் வடிவமைத்தல் பணிகள்ல ஃபர்ஸ்ட் என்னது, கூர்மையான விளிம்புகளை வெறும் கைகளால் கையாளுதல் மற்றும் கழிவுகளை தரையில் விடுதல். பொருத்தமான கை பாதுகாப்பை பயன்படுத்தி கூர்மையான விளிம்புகளை கட்டுப்படுத்தி பணியிடத்தை தூய்மையாக வைத்தல். கருவியின் நிலையை சரிபார்க்காமல் வெட்டும் விசை அதிகரித்தல். வெட்டப்பட்ட தகடுகளை கட்டிங் எட்ஜ் அருகில் சேமித்தல். சோ ஃபர்ஸ்ட் இது என்னது, கூர்மையான விளிம்புகளை வெறும் கைகளால் கையாளுதல். சோ அப்படி கையாளுறப்ப உங்களுக்கு என்ன ஆயிரும், கையை உங்களுக்கு கிழிச்சிடும். அந்த இடத்துல காயத்தை ஏற்படுத்தும். கழிவுகளை தரையில் விட்டா போற வரவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது, காலில் குத்தும், அது இது தப்பு, சரிங்களா? அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க, பொருத்தமான கை பாதுகாப்பு. கண்டிப்பா வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணி பண்றப்போ உங்களுக்கு எந்தவித காயமும் ஏற்படாது. நீங்க அந்த மெட்டீரியல் வேஸ்டேஜ் ஆன மெட்டீரியல் உடனே ரிமூவ் பண்றது எல்லாத்துக்குமே நல்லது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து கருவியின் நிலையை சரிபார்க்காமல் வெட்டும் விசை அதிகரித்தல். கருவி என்ன ஸ்டாண்டிங்ல இருக்குன்னே தெரியாம, டூல் கண்டிஷன் தெரியாமலே என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு கட் பண்றது, இடையில கையும் சேர்த்து கட் பண்ணியது, அப்போ தப்பு, சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிக விசை வெட்டப்பட்ட தகவல்களை கட்டிங் எட்ஜ் அருகில் சேமித்தல். சோ அதிக விசை கருவி மற்றும் வேலையை பொறுத்தே வந்து இது வந்து கட்டிங் எக்யூப்மெண்ட் அருகில் உள்ள தகடுகள் பாதுகாப்பான இயக்கத்திற்கு என்ன பண்ணும், இடையூறாக இருக்கும். சோ அப்ப இது வராது, சரியா? சோ சீட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3வது யூனிட்ல வரும், ஃபிட்டர் புக்ல 3வது யூனிட். சோ இந்த புக்கை எங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் ஸ்கில்ஸ் புக்
வார ஸ்கில்ஸ் புக்ல வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு என்னது வெட்டும் கருவி எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அது மேக்ஸிமம் அந்த ஜாப் சீக்வன்சஸ் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு சீட் மெட்டல் எடுக்கிறீங்க, அதுல மார்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது என்னது, அதாவது ஸ்ட்ரைட் ஸ்னிப் அப்படின்றத சொல்லி பயன்படுத்தி குறிக்கப்பட்ட கோடுகளின் மேல் வெட்டவும். அதாவது ஸ்ட்ரைட் ஸ்னிப் அப்படின்றத வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கத்திரிக்கோள் மாதிரியே இந்த தகடு வேலைக்கையும் வச்சிருப்பாங்க சரிங்களா. அதை வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம் சரியா. ஓகேவா. சோ உலக தகடை சம்மதமாக்குதலுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மர ஹேமர் மாதிரி வச்சிருப்பாங்க, மர சுத்தியல் சரிங்களா. அந்த மர சுத்தியல் இது வந்து அதாவது இது என்ன பாத்தீங்கன்னா ஆன்வில் ஸ்டேக்கு மேல சீட்டு அதோட ஃபேஸ் சரிங்களா. எந்தது வந்து சமமா இல்லையோ அதை வந்து ஹேமரை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா அடிச்சு சமப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மார்க் பண்றது, அப்புறம் வந்து என்னது கோடு போடுறது மெஷரிங். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஸ்கிரைபர். இதான் வந்து ஸ்கிரைபர், நம்ம நேற்று இதுல பார்த்துருப்போம்ல எக்யூப்மெண்ட்ஸ்ல ஸ்கிரைபர். ஸோ இதை வச்சு கோடு போட்டு நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. மார்க் பண்ணி வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு தேவையோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்ட்ரைட் சினிப்பை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னது, ஸோ ரொம்ப இதுவரை நம்ம காம்பஸோட அளவு சரிங்களா. காம்பஸோட அளவு இது வந்து நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஜாமெட்ரி பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க சரிங்களா. வளைவான கோடுகளுக்கு மார்க் கர்வ் லைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. ஓகேவா. அதுக்கப்புறம் இது சென்டர் பஞ்ச். இது என்னது சென்டர் பஞ்ச், பாயிண்ட் எங்க தேவையோ அங்க வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னைப்ஸ் ஒயில் கட்டிங், அதாவது கரெக்ட் கிரிப் ஆஃப் ஸ்னைப்ஸ். ஸோ கிரிப்பு சரிங்களா, கட்டிங் பிளேடு மாதிரியே இருக்கும். கட்டிங் பிளேடு மாதிரி, அதாவது நேரான வெட்டுலி சரிங்களா. ஸ்ட்ரைட் ஸ்னிப், நேரான வெட்டுலி. இதெல்லாம் பாத்துக்காங்க, இதெல்லாம் தமிழ் வார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம்னா இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கு சரியா. ஓகே. அடுத்து ஹேண்ட் லிவர் சியர் இஸ் ஜெனரலி இன்டர்நெட் ஃபார் கட்டிங் சீட். அதாவது ஹேண்ட் லிவர் சியர் பொதுவாக சுமார் எவ்வளவு தடிமன் கொண்ட சீட் மெட்டலை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஹேண்ட் லெவர் சியர் ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா அப் டு எத்தனை எம்எம், அப் டு 3 mm வரைக்கும் என்ன பண்ணலாம், வெட்ட பயன்படும். அப் டு 3 mm சரியா. அப் டு 3 mm 0.5 கிடையாது, 1 பாயிண்ட் கிடையாது சரிங்களா, 10 mm கிடையாது. ஸோ இது வந்து என்னது 3 mm வரைக்கும் என்ன வச்சுக்கோ, 3 mm வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு சீட்டின் தடிமன் 2 mm எனில் ஹேண்ட் லிவர் சியரின் பிளேட் கிளியரன்ஸ் பொதுவாக எவ்வளவை தாண்டக்கூடாது. சீட்டு 2 mm. இது இப்போ ஹேண்ட் லிவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது 3 mm வரைக்கும் வெட்டலாமா, 3 mm வரைக்கும் வெட்டலாம். அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு தாண்டக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு தாண்டக்கூடாது, 0.20 mm, 0.20 mm. அதாவது பிளேடோட கிளியரன்ஸ். அதாவது இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி மேக்ஸ் ஈக்குவல் டு 0.10 இன்ட்டு திக்னஸ். அப்ப என்னது 0.10 இன்ட்டு 2னா 0.020 சரியா. ஆப்ஷன் சி. அப்ப என்னது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது சரியா. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின். கூற்றுக்காரங்க இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கும். ஹேண்ட் லிவர் சியர் பிளேடுகளுக்கு இடையே அதிக கிளியரன்ஸ் இருந்தால் சீட்டின் கிளர்புறத்தில் பர்ரு உருவாகலாம். ரீசன், அதிக கிளியரிங் சியரிங் நேரத்தில் தேவையற்ற டிஃபார்மேஷன் மற்றும் பிராக்சர் நிலைகளை ஏற்படுத்துது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும், அதுக்கப்புறம் பியூர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கண்டிப்பா பார்த்தோம் சரியா. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா போத் ரெண்டுமே சரிதான். ஏன்னா அதிக பிளேடு கிளியரன்ஸ் தவறான சியரிங்கை ஏற்படுச்சுன்னா கீழ்புறத்துல பிளர் உருவாகலாம், அது வந்து கரெக்ட். அதே மாதிரி என்னது அதிக கிளியரன்ஸ் சியரிங் நேரத்தில் தேவையற்ற டிஃபார்மேஷன் மற்றும் பிராக்சர் நிலைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ரெண்டுமே வந்து சரியானதா. ஓகேவா ரைட். அடுத்து சியரிங் ஆபரேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹேண்ட் லிவர் சியர்ல நடைபெறும் அடிப்படும் சியரிங் செயலின் சரியான வரிசை எது அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது டிஃபரெண்ட் சியர் ஆபரேஷன் ரிவீட் அண்ட் ரிவீட்டிங் ஹேண்ட் லிவர் சியர் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. சில டாபிக்ஸ் வந்து இந்த ஹேண்ட் லிவர் சியர்லாம் அதுல கிடையாது சரிங்களா, உங்களுக்கு கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெட்டல் சீட்டு அதோட யூசஸ் என்ன, இதெல்லாம் வந்து சில டாபிக்ஸ் வந்து இந்த ஃபிட்டர் புக்லயே இல்லைங்க. அதனால நம்ம எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதுபடி தான் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம்.
ஃப்ரீ இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, பெய்டு இது இருக்கு ஆல்ரெடி. நீங்க நான் உடனே வாங்கி படிக்கணும் அப்படின்னா போன வருஷம் ரெடி பண்ண மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம். கேட்டகரி வைஸ் ஐடிஐ டெஸ்ட் பேஜ்ல எல்லாத்துக்குமே நம்ம வச்சிருக்கோம். நீங்க எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா பார்த்துட்டு சாம்பிள் பார்த்துட்டு தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். மேக்சிமம் எந்த அகாடமில நீங்க மெட்டீரியல் வாங்கினாலும் தயவு செய்து சாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. தேவையில்லாம வாங்கி காசை வேஸ்ட் ஆக்காதீங்க, என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஒரு தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறீங்கன்ற பட்சத்துல தாராளமா வந்து ஒர்த்தா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது நம்ம அகாடமில நல்லா இல்லைன்னா வாங்காதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய காசு ஒருத்தான மெட்டீரியல் போனா மட்டும்தான் அது ஒருத்த நீங்க படிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லாட்டி வாங்கிட்டு குறையா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஐயோ சரியில்லைன்னு படிக்க மாட்டோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? புரிஞ்சுக்கோங்க. நிறைய டாபிக்ஸ் இருக்காது, ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், அடுத்து கத்தி ஊடுருவல், அடுத்து முறிவு, அடுத்து பிரிப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது, முதல்ல டிஃபார்மேஷன் ஏற்பட்டு பின்னர் பிளேட் பெனடிசம் மற்றும் பிராக்சர் நடைபெற்று சீட்டை என்ன பண்றோம், பிரிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். எப்படியெல்லாம் கேட்பாங்களோ அப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் சீட் மெட்டல் ஆபரேஷன் வித் இயர் பிரின்சிபல் எஃபெக்ட். அதாவது சீட் மெட்டல் ஆபரேஷனும் அவற்றோட முக்கிய விளைவுகளை பற்றி. சரிங்கன்னா என்னது, வெட்டுதல். சோ வெட்டுதல் எங்க வரும் அப்படின்னு பார்க்கணும். பெண்டிங், வளைத்தல். அடுத்து பாத்தீங்கன்னா டிராயிங், ஆழமான வடிவத்தை உருவாக்குதல். ஸ்கூயிசிங்னா அழுத்தி வடிவமைத்தல். சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றது பார்ப்போம். சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலது டைரக்டா நம்ம கொடுத்துருவோம். சேரிங் வெட்டுதல்னா கட்டிங் பை சேரிங் ஆக்ஷன், வெட்டும் செயலால் வெட்டுதல். பெண்டிங், வளைத்தல்னா என்னது, கோண வளைந்த வடிவத்தை மாற்றுதல். 1க்கு A 2க்கு B. சரியா? அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா டிராயிங், ஆழமான வடிவத்தை உருவாக்குதல. ப்ரொடியூசிங் டீப் அண்ட் ஃபார்ம்டு ஷேப், அதிக ஆழமுள்ள வடிவத்தை உருவாக்குதல். கிளியரா? அடுத்து அழுத்தி வடிவமைப்புதல் அப்படிது அழுத்தத்தால் குறுக்கு வெட்டு பகுதியை குறைத்து மாற்றுதல். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? அடுத்து விச் ஹேண்ட் சியர் பர்டிகுலர்லி சூட்டபிள் ஃபார் கட்டிங் கர்வ். அதாவது வளைந்த அல்லது வட்ட வடிவ சீட் மெட்டல் ப்ரொஃபைல்ஸை வெட்ட எந்த ஹேண்ட் சியர் மிகவும் பொருத்தமானது. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்தடுத்தது டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து எல்லாமே தமிழ்ல வந்து. சரிங்களா? ஓகே. சோ இதுக்குள்ள ஸ்ட்ரெயிட் சியர் அப்படின்றது வருமா அப்படிங்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் சியர் வந்து இது வந்து நேர்கோட்டு, ஸ்ட்ரெயிட்னாலே நேர்கோட்டு வெட்டுதலுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா வளைந்த வட்ட வடிவுக்கு வராது. கர்வ்டு பிளேட்னா இது வரும். வளைந்த வட்ட வடிவுக்கு கர்வ்டு வரும். சரிங்களா? கர்வ்டு வரும். அதனால கர்வ்டு பிளேட் சியர் வரும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் வைஸ். பெஞ்ச் வைஸ்னா ஹோல்டிங் டிவைஸ். இது வந்து அதாவது பிடிக்கக்கூடியது. இது வந்து ஹோல்டிங் டிவைஸ் தான், கட்டிங் மெட்டீரியல் கிடையாது, கட்டிங் டூல் கிடையாது. அடுத்து ரிவிட் ஸ்னாப். ரிவிட் ஸ்னாப் அப்படின்றது ரிவிட் அடிக்க பயன்படக்கூடியதாக தான் இருக்குமே தவிர இதுக்கு யூஸ் ஆகாது. சரியா? கிளியராங்க? ஓகே. அடுத்து 9வது கொஸ்டின். சீட் மெட்டல் லேஅவுட்டில் கார்னருக்கு சுமார் 45 டிகிரி கோணத்தில் வெட்டப்படும் நாச் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீட் மெட்டல்ல கார்னருக்கு ஸ்ட்ரெயிட் நாச்சா, ஸ்கொயர் நாச்சா, ஸ்லாட் நாச்சா? அதாவது 45 டிகிரினா இதானே ஒரு சீட் மெட்டல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்ப அது வந்து சாம்பர்னு அழைக்கப்படும். சாம்பர் பார்த்திருப்பீங்க, நீங்க டிராயிங்ல எல்லாம் வரைகிறப்ப பார்த்திருப்பீங்க. சோ ஸ்ட்ரெயிட் நாச் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கார்னர் நாச். ஸ்ட்ரெயிட் இது வந்து 45 டிகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்னருக்கு தான் பொருந்தும், ஸ்ட்ரெயிட் நாச் வராது. ஸ்கொயர் நாச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஸ்கொயர் கார்னர் கிளியரன்ஸ்க்கு தான் வருமே தவிர இதுவும் வராது. சோ இதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லாண்ட் நாச். ஸ்லாண்ட் நாச் அப்படின்றதா என்னது, ஸ்லாண்ட் நாச் டயகனல், அதாவது பொதுவாக 45 டிகிரிக்கு வரக்கூடியது ஸ்லாண்ட் நாச். சரியா? ஒயர் நாச். ஒயர் நாச் பாத்தீங்கன்னா ஒயர்டு எட்ஜ். இது வந்து எட்ஜை உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுவும் வராது. ஸ்லாண்ட் நாச் தான் கரெக்டானது. சரிங்களா? எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா, அதுக்காக. அடுத்து சீட் மெட்டல் பணியில் ஹெம்டு எட்ஜின் முதன்மை நோக்கத்தை சரியாக விளக்கும் கூற்று எது? ஹெம்டு எட்ஜ். ஹெம்டு எட்ஜ். சரியா? ஹெம்டு எட்ஜ். சோ என்னன்னு பாருங்க. டு ஷார்பன் தி சீட் எட்ஜ், அதாவது தகட்டின் விளிம்பை கூர்மையாக்குதல், விளிம்பை வலுப்படுத்தி கூர்மையான வெளிப்பட்ட விளிம்பு ஏற்படுத்தும் அபாயத்தை குறைத்தல், முழு சீட்டின் தடிமனை உருவாக்குதல், அதிகரித்தல், துளையிடப்பட்ட ஹோல் உருவாக்குதல். என்னங்க ஆன்சர்? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. விளிம்பை வலுப்படுத்தி திடப்படுத்தி கூர்மையான வெளிப்பட்ட விளிம்பு ஏற்படுத்தும் அபாயத்தை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, இதை யூஸ் பண்றாங்க. சரியா? அப்ப ஹேமிங் எட்ஜ்னா என்னங்க?
சோ ஃபர்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா என்னது, ஸோ 9வது கொஸ்டின் தானங்க, 10வது கொஸ்டின். ஓகே, ஸோ 10வது கொஸ்டின் என்னன்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னது, டு ஷார்பன் த சீட் எட்ஜ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமிங் எட்ஜ் ஃபோல்டு மட்டும் தான் செய்யும் சரிங்களா, அதாவது ஃபோல்டு மடிக்க மட்டும்தான் செய்யுமே தவிர கூர்மையாக்காது. விளிம்பை வலுப்படுத்தி திடப்படுத்தி கூர்மையான வெளிப்பட்ட விளிம்பு ஏற்படுத்தும் அபாயத்தை குறைக்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க, முழு சீட்டின் தடிமனை அதிகரித்தல். இதுல தடிமனை அதிகரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுல தடிமனை மாற்றவே முடியாதுங்க, இதுல மாற்றவே முடியாது. அதே மாதிரி ஹோலை உருவாக்குறதுன்றது இதுல வராது. எதுல வரும், பஞ்சிங் அண்ட் ட்ரில்லிங். பஞ்சிங் அண்ட் ட்ரில்லிங்ல தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆபரேஷன்ல தான் உங்களால ஹோல்ஸ் உருவாக்க முடியும். அதனால பாத்துக்கோங்க. அடுத்து ரிவீட். விச் ரிவிட், அதாவது ரிவிட் ஹெட் வெளிப்புறமாக மிக குறைவாக மட்டுமே நீள வேண்டும் என்றால் எந்த ரிவிட் ஹெட் டைப் தேர்வு செய்யப்படுகிறது. ரிவிட், சோ ரிவிட் சில விஷயங்கள்லாம் இதுல இருக்காதுங்க, தயவு செய்து அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக்ல இல்ல, அதை தாண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு சால்ட்ரிங்கு இந்த ரிவிட்டை பத்திலாம் அவ்வளவா கொடுக்கல, இருந்தாலும் நம்மளும் செக் பண்ணுவோம் சரிங்களா. ரிவிட்ன்றதும் பார்த்துக்கலாம். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து என்னது, மர சுத்தியல். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மர சுத்தியல். மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க சீட் மெட்டல் ஒர்க் பண்றப்ப மர சுத்தியல் தான் பார்த்துருப்பீங்க, மர சுத்தியல் தான் உங்களுக்கு இருக்கும். சில இதுல வந்து ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு நீங்க ரிவீட் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த சால்ட்ரிங் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க, சால்ட்ரிங் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ரிவிட் செலக்ஷன், வெளிப்புறமாக மிக குறைவாக மட்டுமே நீள வேண்டும் என்றால் அந்த ரிவிட் ஹெட் டைப் எப்படி இருக்கணும்னு கேட்டுவாங்க. ஸோ எப்படி இருக்கணும், ஸ்னாப் ஹெட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரியக்கூடியது. இது வந்து ரவுண்டு ஹெட்டா இருக்கும், ரவுண்டு ஹெட்டா இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் நெட்லயே காட்டிடுறேனே, நெட்லயே உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்க மறக்க கூடாது. ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ரிவிட் டைப். இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு ரிவிட் டைப் தெரியுதா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவிட் டைப். மேக்சிமம் சில இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜா இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜா இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் ஏன் அப்படின்றதுக்காண்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர் பிளேட்ல இருக்கிறப்ப அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இந்த இதெல்லாம் வெளியே தெரியவே கூடாதுன்றப்ப ஒரு ரிவிட் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இவ்வளவு டைப் இருக்கு சரிங்களா, இவ்வளோ டைப் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து பேசிக்கா அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த டூ வீலர்ல நம்பர் பிளேட் அடிக்கிறப்பெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி இந்த பிளைண்ட் ரிவீட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸ்பிளிட் ரிவீட்ஸ், அதுக்கப்புறம் செமி டியூப்லர், ஃபுல் டியூப்லர். ஸோ நிறைய ரிவீட்ஸ் டைப் இருக்கு சரியா. ஸோ இப்போ இந்த வெளியே ரவுண்டு மாதிரி உங்களுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்னாப் கேட், ரவுண்டு டைப்ல தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா. அடுத்து பேன் கேட்னா வெளியே வந்து நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் மேற்பரப்பிற்கு மேலாக நீளக்கூடியதாக இருக்கும் பேன் ஹெட் சரிங்களா. அப்ப நமக்கு என்னது ரிவிட் ஹெட் வெளிப்புறமாக மிக குறைவாக மட்டுமே நீளம்னா ஆப்ஷன் சி, கவுண்டர் சங் ஹெட். அதாவது கவுண்டர் சங் ரிவிட் ஹெட் சரியாக என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சீட் சர்ஃபேஸ்க்கு அருகில் உள்ள பிளஸ்ஸா இருக்கும், சீட் சர்ஃபேஸ்க்கு அருகில் உள்ள பிளஸ்ஸாக அமையும். பட்டன் டைப், பட்டன் டைப் ஹெட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக சில இப்ப நீங்க பிளாஸ்டிக் பட்டன் ரிவிட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கார்களுக்கு டூ வீலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதான் வந்து பட்டன் ஹெட் சரியா. ரைட், நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். சோ இது ரிவிட் சைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்வீட் மெட்டல் ரிவிட்டிங்கில் பயன்படுத்தும் பொழுது ரிவிட்டின் அளவு முதன்மையாக எதன் சேர்க்கையால் குறிப்பிடப்படுகிறது, எதன் சேர்க்கையால் குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. தலை நிறம் மற்றும் பொருள் நிறம், சாங்கோட விட்டம் மற்றும் சாக் நீளம், சீட் வித் மற்றும் சீட் நீளம், ஹெட் பினிஷ் மற்றும் சர்ஃபேஸ் நம்ம எதை பொறுத்து. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா சாங்க் டயாமீட்டர் அண்ட் சாங்க் லென்த். ஏன்னா கலர் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது வராது. இந்த இடத்துல வந்து சாங் டயாமீட்டரும் சாங் நீளத்தை பொறுத்து தான் கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். இதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சீட்டை வைத்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. அதே மாதிரி சர்ஃபேஸ் பினிஷை வந்து ரிவிட் வந்து தீர்மானிக்காது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரியுதா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Which combination correctly matches the riveting tool with its function? அதாவது ரிவிட்டிங் கருவி மற்றும் அதன் பயன்பாட்டை சரியாக பொருத்துவது எது. சோ எந்த ரிவிட்டிங் கருவி, டாலி.
டாலி அப்படின்றது ரிவீட் ஹெட்டை கீழ்ப்புறத்தை தாங்குகிறது, கீழ்ப்புறத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மற்ற முனை ஹெட்டை உருவாக்க போது டாலி ஏற்கனவே உள்ள ரிவீட் ஹெட்டை சப்போர்ட் செய்து நீங்க அந்த ரிவீட் அடிக்கிறதுக்கு மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஹேண்ட்மேட்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க ரிவீட் அடிக்கிறது கன்னு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய விதத்துல இருக்கும். ஸோ இதுவும் ஒவ்வொரு மாதிரி ரிவீட் டைப் தான். சரியா? நம்ம ஸ்டாப்லர் பின் அடிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ரிவீட் மிஷின் தான். இது எல்லாமே இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரிவீட் மிஷின் தான். நீங்க டூ வீலருக்கு இந்த நம்பர் பிளேட்லாம் அடிக்க போனீங்கன்னா ரிவீட் அடிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனோடனே அதெல்லாம் ஞாபகம் வரணும். அதெல்லாம் என்ன வரணும்? ஞாபகம் வரணும். சரியா? அதனால ஞாபகம் வச்சுங்க. ரிவீட்டிங்லாம் இருக்கான்றது தெரியல, தயவு செய்து பாத்துக்கோங்க. சில டாபிக்ஸ் இல்லாததை நம்ம தான் கொடுக்குறோம், தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப என்னது? டாலி சப்போர்ட்ஸ் தான். டாலி ரிவீட் கேட் கீழ்ப்புறத்தோட தாங்கி சப்போர்ட் செய்யும். ரிவீட் ஸ்னாப் கட் த சீட். ஸோ ரிவீட் ஸ்னாப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிவீட்டோட கெட்டை உருவாக்குறதுக்கு தான் பயன்படும். சரிங்களா? ரிவீட்டோட கெட்டை உருவாக்க பயன்படுமே தவிர சீட்டை வெட்டாது. சரியா? அடுத்து கவுக்லிங் டூல். கவுக்லிங் டூல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கவுக்லிங் ஜாயிண்டை சீல் செய்ய பயன்படும். இது வந்து என்னது? ட்ரில் செய்ய. சரிங்களா? கவுக்லிங் டூல். அப்ப இதுவும் வராது. ஏன்னா அங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிவீட்டிங் கருவி தான் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து ட்ரில் ஃபார்ம்ஸ் த ஃபைனல் ரிவீட் கெட் டைரக்ட்லி. ரிவீட் கெட் எதை உருவாக்குறது? கோலை தயாரிக்க உருவாகிறது அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க 14வது கொஸ்டின். சோ சில கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, பட் அடுத்தடுத்து உங்களுக்கு சரி பண்ணுவோம். இந்த சீட்ஸ் ஓவர்லாப் ஈச் அதர், அதாவது லேப் ரிவீட்டட் ஜாயிண்ட். லேப் ரிவீட்டட் ஜாயிண்ட். சரியா? இந்த சீட்ஸ் ஓவர்லாப் ஈச் அதர், rivets pass through the overlapping region. அதே மாதிரி it is fundamentally different from butt joint where the seats meet edge. lap joint வேற, butt joint வேற. சரிங்களா? lap joint வேற, butt joint வேற. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து லேப் ரிவிட்டட் ஜாயிண்ட்டுக்கு எது கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மூணுமே சரிதான். மூணுமே வந்து உங்களுக்கு சரிதான். சரிங்களா? மூன்று கூட்டுகளுமே லேப் மற்றும் பட் ரிவிட்டட் ஜாயிண்டை அடிப்படை வேறுபாட்டை விளக்குகின்றன. சரியா? சீட்ஸ் ஓவர்லாப் டு ஈச் அதர், ரிவிட் பாசஸ் த்ரூ த ஓவர்லாப்பிங் ரீஜன், ஃபண்டமெண்டலி டிஃபரெண்ட். சரியா? அப்ப ஆப்ஷன் என்னது? டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து விச் சீக்வன்ஸ் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபார் ப்ரொடியூசிங் எ பேசிக் ரிவிட்டட் சீட் மெட்டல் ஜாயிண்ட். அதாவது அடிப்படை ரிவிட்டட் சீட் மெட்டல் ஜாயிண்டை உருவாக்குவதற்கான சரியான வரிசை இது. சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ், ஒரு சீட் மெட்டலை பொறுத்ததுக்கு உண்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். ஒரு சீட் மெட்டல் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? ட்ரில் ஆர் பஞ்ச் ஹோல்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரில் பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரில் ஹோல்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் அலைன் பண்றீங்க சீட்டை எந்தெந்த இடத்துல வைக்கணும். இப்ப இதை கொண்டு போய் எங்க பொருத்த போறோமோ அங்க வைக்கணும். அதுக்கப்புறம் ரிவீட்டை இன்சர்ட் பண்ணணும். என்னது? ரிவீட் தலையை சொருகி டாலியை சொருகி என்ன பண்ணணும்? ரிவீட்டை அடிச்சாடணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மத்த ஸ்கூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா தவறு, மொத்தம்லாம் தவறு. சரியா? அடுத்து 16வது, சால்டரிங் மற்றும் வெல்டிங் ஆகியவற்றை சரியாக வேறுபடுத்தும் கூற்று எது? சால்டரிங், வெல்டிங். இந்த சால்டரிங் இதுல இருக்கு. சரிங்களா? சால்டரிங் இதுல இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். சரியா? வேரியஸ் சீட் மெட்டல் ஜாயிண்ட்ஸ். ஸோ ஜாயின் பண்றதே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜாயின் பண்றதே டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சால்டரிங். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கிங் அண்ட் ஃபோல்டிங். ஃபோல்டு பண்றது என்னன்றத கொடுத்துருக்காங்க. மார்க்கிங் அண்ட் ஃபோல்டிங் எந்த அளவுக்கு மார்க் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபார்மிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் உங்களுக்கு சால்டரிங் வரும். நினைக்கிறேன் லாஸ்டா சால்டரிங் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? வெல்டிங் போயிடும். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா சால்டரிங். இருக்கு பாத்தீங்களா? லேப் மற்றும் பட் ஜாயிண்ட். இப்போ பார்த்தோம்ல லேப் மற்றும் பட் ஜாயிண்ட். சரியா? சோ அதோட வேலை ஜாப் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜாப் சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சால்டரிங்
சால்ட்ரிங். ஸோ எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் என்ன பண்ண போறீங்க, இந்த சால்ட்ரிங் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்ற இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், சால்ட்ரிங் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒற்றை தகர பட்டி இணைப்பு சால்ட்ரி செய்தல், அப்புறம் ரெட்டை தகடு. ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சால்ட்ரிங் தேவைப்படுதோ நீங்க ஏதாவது சால்ட்ரிங் சப்போர்ட் ஸ்டாண்டு, சால்ட்ரிங் மிஷின் பார்த்துருப்பீங்கல்ல, சால்ட்ரிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது என்னது, சால்ட்ரிங் பண்றது. சரிங்களா, சால்ட்ரிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா, புரியுதா? லேப் ஜாயிண்ட் பட் ஜாயிண்ட் ரெண்டு விதமா இருக்கும். லேப் ஜாயிண்ட் பட் ஜாயிண்ட். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இங்க பாருங்க, ஒரு சீட் இருக்கு, அது மேல இப்படி வச்சு நீங்க வெல்ட் அடிக்கிறீங்கன்னா பட் ஜாயிண்ட். லேப் ஜாயிண்ட்னா இதுக்குள்ளேயே நீங்க சால்ட்ரிங் பண்றதா லேப் ஜாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. இப்ப சால்ட்ரிங்கும் வெல்டிங் சாரியா வேறுபடுத்தும் கூற்று எதுன்னு கேட்டீங்கன்னா, சால்ட்ரிங் பேரண்டல் மெட்டல்ஸை உருக்காமல் ஃபில்லர் மெட்டல்ஸ் மூலம் காம்பவுண்டை இணைக்கிறது. சால்ட்ரிங் மற்றும் வெல்டிங்கை சரியாக வேறுபடுத்தும் கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்ட்ரிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட் மெட்டல்ஸ் ஒரு சீட் மெட்டல் இருக்கு அப்படின்னா அதை உருக்காம இன்னொரு நீங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, லெட், அந்த லெட்டை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, நீங்க பேரண்ட் மெட்டீரியல்ஸை இதை எடுத்துக்கிட்டு இங்க வந்து ஃபில் பண்ணி என்ன பண்ணுவீங்க, காம்போனன்ட்ஸை இணைப்பீங்க. ஆனா வெல்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங்ல என்னது, அதையே பேரண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வெல்டிங்லாம் பாத்திருக்கீங்களா, ரெண்டு இரும்பை ஜாயின் பண்றப்ப அது அந்த அந்த இரும்பு, ஸோ இதை ஜாயின் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டையும் சேர்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, வெல்டிங் ராடை வச்சு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வெல்ட் அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், இது ரெண்டு தான் ஜாயிண்ட் ஆகும். இதுல ஃபுல்லா உள்ள வந்து எதையும் நம்ம கொண்டு வர கிடையாது. சரியா, சால்ட்ரிங்ல என்ன பண்ணிடுவாங்க, ஃபில்லர் சால்ட்ரி சர்ஃபேஸை இணைக்கும் பேரண்ட் மெட்டல்ஸ் பொதுவாக உருவாகுவது இல்லை. ஃபில்லர் மெட்டல் மூலமா தான் காம்போனன்ட்ஸை இணைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, கிளியராங்க? அதே மாதிரி சால்ட்ரிங் அண்ட் வெல்டிங் ஆர் ஐடென்டிக்கல் ப்ராசஸ். ரெண்டு செயல்முறைக்குமே பாத்தீங்கன்னா கரண்ட் கண்டிப்பா தேவை. சரிங்களா, ஒண்ணு வந்து ஃபில்லர் மெட்டீரியல். சரிங்களா, இது வந்து சால்ட்ரிங் வந்து ஃபில்லர் மெட்டீரியல், இது வந்து ஜாயினிங் மெக்கானிசத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா, அதே மாதிரி சால்ட்ரிங்க்கு சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. பட் நல்ல சால்ட்ரிங்க்கு ஒரு கிளீனிங் அண்ட் ஃபிளக்ஸ் கண்டிப்பா முக்கியம். சரியா, அதே மாதிரி ரெண்டு பேரண்ட் மெட்டல்ஸை முழுமையாக உரிக்கிறது, இது கிடையாது. சரியா, அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து, the principal function of flux during soldering is to. சால்ட்ரிங்கின் போது ஃபிளக்ஸின் முதன்மை செயல்பாடு எது? சால்ட்ரிங்கோட போது ஃபிளக்ஸோட முதன்மை செயல்பாடு எது அப்படின்றத கேட்டிருக்கேன். சோ என்ன பண்ணும், சால்ட்ரின் உருகு நிலையை அதிகரிக்குமா? சோ உருகு நிலையை அதிகரிச்சா என்ன ஆகும், சால்ட்ரின் உருகு நிலையை அதிகரிக்குமா? கிடையாது. அடுத்து, ஆக்சைடுகளை அகற்றுதல் தடுப்பது மற்றும் மால்டன் சால்டர் சரியாக. ஃபிளக்ஸோட முதன்மையான துவக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்னது, இதுதான். ஃபிளக்ஸ் ஆக்சைடுகளை அகற்றி மீண்டும் ஆக்சிடேஷன் ஏற்படுவதை தடுத்து சால்டர் ஃப்ளோவை மேம்படுத்தும். சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட் கிடையாது. அப்ப இது கிடையாது. ஃபிளக்ஸ் டஸ் நாட் என்னது, திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணாது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து, ஃபிளக்ஸ் மற்றும் அதன் பயன்பாட்டை சரியாக பொருத்துவது எது? ஃபிளக்ஸ் மற்றும் அதன் பயன்பாட்டை சரியாக பொருத்துவது எது? ஜிங்க் குளோரைட், காப்பர், பிராஸ் அண்ட் ஸ்டிங்சின்ஸ், ரெசின் அனைத்து ஸ்ட்ரக்சரல் சீரியல்களும் வருது. சி பாஸ்போரிக் ஆசிட் மர இணைப்புகள் மட்டும். டாலோ அனைத்து இணையம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த ஜிங்க் குளோரைடு தான் காப்பர், பிராஸ் மற்றும் டின் எல்லாத்தையும் வந்து என்னது சால்ட்ரிங் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால இதுதான் கரெக்ட். சரியா, ரெசின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னது, ரஸ்ட் மூவர் கிடையாது. சரிங்களா, இது வந்து கிடையாது, ரஸ்ட் மூவர் கிடையாது. அதே மாதிரி பாஸ்போரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பாஸ்போரிக் ஆக்சைடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற சால்ட்ரிங் பயன்பாடுகளை இது பயன்படுத்தணும். எஸ்எஸ் இருக்குல்ல, சோ அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து மர இணைப்புகள் கிடையாது, எஸ்எஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிம்பர் ஜாயிண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த டாலோ அப்படின்றது இது எல்லா பயன்பாடுகளுக்கும் பொருந்தாது, இதுவும் தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து 19,
சால்டரிங்கின் முன் ஜாயிண்ட் சர்ஃபேஸை சுத்தம் செய்வது நல்ல சால்டர் ஜாயிண்ட் பெற அவசியமானது. ஓகே. அடுத்து ஆக்சைடு மற்றும் கண்டமினேஷன் லேயர் சால்டரின் வெட்டிங் மற்றும் மோல்டன் சால்டரின் சரியான ஃப்ளோவை தடுக்கலாம். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி. ஏன்னா சால்டரிங்க்கு முன் ஜாயிண்ட் சர்ஃபேஸை சுத்தம் செஞ்சாதான் அந்த இடத்துல என்னது உங்களால நல்ல சால்டரிங்க பண்ண முடியும். சரியா? அதே மாதிரிதான் இந்த ஃப்ளோவையும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது கரெக்ட். அடுத்து 20வது கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது பின்வரும் சீட் மெட்டல் ஃபார்மிங் மற்றும் ஜாயினிங் தொடர்பான கூற்றுகளை கவனிக்கும். சியரிங் என்பது கட்டிங் சியரிங் ஆக்சன் மூலம் சீட் மெட்டலை பிரிக்கிறது. ஓகே. ரிவீட்டிங் என்பது ரிவீட் மூலம் மெக்கானிக்கல் ஜாயிண்ட் உருவாக்குறது. இதுவும் கரெக்ட். சால்டரிங் ஃபில்லர் மெட்டல் பயன்படுத்துறது பொதுவாக பேரண்ட் சீட் மெட்டலை உருவாக்குவதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்த கொஸ்டின்ல இருந்து தனித்தனியா கேட்கறது அப்படியே கேட்டு வச்சுக்கலாம். பிளக்ஸ் சர்ஃபேஸ் ஆக்சைடை கட்டுப்படுத்தும் சால்டரிங்க்கு உதவுகிறது. அப்ப என்னது ஆன்சர்? ஆப்ஷன் டி எல்லாமே சரிதான். ஆப்ஷன் டி எல்லாமே வந்து உங்களுக்கு சரிதான். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கொண்டு வந்திருப்போம். சில கொஸ்டின்ஸ் வந்திருக்காது, சில டாபிக்ஸ் கவர் ஆயிருக்காது. ஆனா மேக்சிமம் எல்லாமே கொண்டு வந்திருப்போம். ஃப்ரீன்றப்ப எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம். அதனாலதான் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஓல்டு மெட்டீரியல் தான், பட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். பட் வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, தாராளமா யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வேணாம்னா விட்டுருங்க. ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பெய்ட் டெஸ்ட் கூட நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கண்டிப்பா கிளியர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா நம்மள்ட்ட இருக்க டெஸ்ட் பேட்சஸ் பிடிஎஃபா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லாமே பிடிஎஃப் தான், புக்கா வராது. சரியா? சோ இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமா கீழே எந்த அளவுக்கு நீங்க இந்த 5 வீடியோக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் ஒரு பிடிஎஃப் அப்லோட் ஆகும். சோ அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.